ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் எப்பவும் செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றிலை தீபம் போடுவோம் இல்லையா, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம பூஜைக்கு ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் சத்யநாராயண பூஜை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பௌர்ணமி போச்சு இல்லையா, பௌர்ணமியில் எடுத்த வீடியோ தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு சின்ன வீடியோ தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. அதனால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஏன்னா எப்போது நான் பூஜை வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக பேசியிருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதனால் பேசியிருக்கேன். பாருங்கள். அப்புறம் இப்போ நம்ம வெற்றிலை தீபம் போட நம்ம ஓம் சரவண பவ கோலம் போட்டுடலாம். எப்பவும் போல் நம்ம வெற்றிலை தீபம் போடுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அப்படியே இப்போ ஆடி மாதம் பிறக்க போகுது இல்லையா, வியாழக்கிழமை அன்றைக்கி ஆடி 1ஆந்தேதி. ஆடி பிறந்த அடுத்த நாளே நமக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுது. அதாவது இந்த மாதம் இந்த வருஷம் ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பார்த்தேன் நான். அப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு சில பூஜைகள் நம்மளும் செய்யலாம். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க தொடர்ந்து நான் வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போ இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வீடியோ எடுத்து போடுவேன், பாருங்கள். இப்போ எப்பவும் போல் நம்ம கோலம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே தாமரைப்பூ வைப்போம் இல்லையா, அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இப்போ ஆடி மாதத்தை பற்றி பேசலாம். நான் ஒரு சில வருஷங்களாகவே ஆடி மாதத்தில் வர அத்தனை பூஜைகளுமே நான் செஞ்சிட்ருக்கேன். அதாவது எல்லா பூஜையுமே எனக்கு என்ன ஏற்றது இருக்குமோ அதை மட்டுமே வச்சு தான் நான் பூஜை செய்வேன். அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் என்னோடய பூஜை. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஆடி மாதம் அனைத்தும் வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, ஆடி மாதம் ஃபஸ்ட்டு வர 5 வெள்ளிக்கிழமை விசேஷமாக எல்லா ஊர்கள்லேயும் அம்மன் கோவிலில் திருவிழா பண்ணுவாங்க ஒன்று. அதுக்கப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமையும் திருவிழா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில வீடுகளில் கும்பம் போடுறதுன்னு சொல்லி கூழ் ஊற்றுற திருவிழா, அதாவது பூஜை செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா வீட்டுக்குள்ளேயுமே, அதாவது அது பழக்கம் இருக்கிறவங்க செய்வாங்க. எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை. அதனால் நாங்கள் கூழ் ஊற்றுற பூஜை செய்ய மாட்டோம். சில வீடுகளில் செய்வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் அதெல்லாம் செய்வீங்கன்றதை ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதிலே நமக்கு வரலட்சுமி நோன்பு வரும். அதுக்கப்புறம் ஆடி கிருத்திகை வரும். ஆடி மாதத்தில் இந்த விசேஷ நாட்கள்லாம் வந்துடுச்சா, அடுத்தது ஆடி ஆவணி. ஆவணி மாதம் நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி வரும். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி வரும். இப்போ ஆவணி மாதம் முடிஞ்சதுங்களா, அடுத்தது புரட்டாசி. புரட்டாசியில் நமக்கு கொலு வைக்கிற பூஜை வரும், அதாவது நவராத்திரி பூஜை. அதுக்கப்புறம் ஆயுத பூஜை வரும், சரஸ்வதி பூஜை வரும். நம்ம புரட்டாசியில் அது முடிஞ்சுதான். அடுத்தது புரட்டாசி ஐப்பசி. ஐப்பசி மாதத்தில் நமக்கு தீபாவளி வரும். அப்போ கேதார் விரதம் சொல்லுவாங்க இல்லையா, நோன்பு எடுப்பாங்களே, அந்த பூஜை வரும். அதுக்கப்புறம் ஐப்பசி முடிஞ்சோடனே கார்த்திகை. கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு விசேஷமானது. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் வீட்டில் பூஜை செய்வோம், அதுவும் ஒன்று. அடுத்தது கார்த்திகை முடிஞ்ச மார்கழி. மார்கழி மாதம் நம்ம வைகுண்ட ஏகாதசி வரும். அதுக்கப்புறம் அனுமன் ஜெயந்தி வரும். மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நம்ம காலையில் கோவிலுக்கெல்லாம் போய் எல்லோரும் நல்லா இப்படி சந்தோஷமாக இருக்கும் மார்கழி மாதம் முழுக்க. அடுத்தது தை மாதம். தை மாதத்தில் பொங்கல் எல்லாருக்கும் தெரிஞ்சது. திருப்பியும் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் சிவராத்திரி வரும். அப்புறம் பங்குனி மாதத்தில் பங்குனி மாதத்தில் நமக்கு பங்குனி உத்திர திருவிழா நடத்துவாங்க நிறைய சிவன் கோயிலில். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க பங்குனி மாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி வரும். சித்திரை மாதம் வருஷப்பிறப்பு வரும். அதுக்கப்புறம் வைகாசி மாதம் வைகாசி விசாகம். அப்புறம் ஆனி மாதம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆடி மாதம். அதனால தான் சொல்கிறது, ஆடி மாதம் வந்துருச்சுன்னா நமக்கு வர அத்தனை மாதத்துலேயுமே நமக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் நிறைய இருக்கும். அந்த விசேஷ நாட்களை நம்ம பயன்படுத்தி நம்ம பூஜையை வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா, நமக்கு ஒரு சில நேரங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாதகத்தில் இது இந்த கட்டம் சரியில்லை, அந்த கட்டம் சரியில்லை, அப்புறம் உங்களுக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படிலாம் இப்போது டிவியை வச்சோம்னாக்கா காலையில் இந்த ஜோசியக்காரங்க அப்புறம் பிரசன்னம் பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை.
அப்படி பார்க்கவே தேவையில்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதம் மாதம் வர விசேஷ நாட்களில் நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிடணும். நம்மளால் முடிஞ்சது, நமக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக ஒரு வீடை தொடச்சி நம்ம பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி ஒரு பூ வச்சிட்டோம்னாக்கா, அதை தான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து அம்பாவை நினச்சி வீடை தொடச்சி பூஜை பாத்திரம் விளக்கி ஒரு பூ வச்சு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு சாமி கும்பிட்ருங்க. அப்போ அம்பாள்கிட்ட நம்ம பேசவும், நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. வீட்லேயும் நல்ல மங்களகரமாக சுபிஷமாக இருக்கும் அந்த பூஜை செஞ்சோம்னாக்கா. அதுக்கப்புறம் ஆடி முடிச்சிங்க அப்படியே மாதம் மாதம் வர ஒவ்வொரு விசேஷ நாட்களையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாக்கா, நமக்கு எந்த மாதிரி கட்டம் சரியில்லைனாலும், என்ன மாதிரி நமக்கு திசை, இந்த திசை அந்த திசைன்னு எதுவுமே நம்ம பயப்படவே தேவையில்லை. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நம்ம வந்து பூஜையில் நம்ம மனசை வந்து ஈடுபடுத்திக்கணும். நம்மளால் முடிஞ்சது நிறைய ஸ்லோகங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய பூ வச்சு பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே வந்து இதுதான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கடவுளுமே வந்து எனக்கு இப்படிலாம் செய்யுங்க, நான் இப்படிலாம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குறேன் அப்படின்னு சில விதிமுறைகள் சில தெய்வங்களுக்கு உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவார். இவங்களால இது முடியல, அதனால் இது இவ்வளோ தான் முடிஞ்சு செய்கிறாங்க, நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு எல்லா தெய்வங்களும் பலன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாம் தான் வந்து அதை பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் மாதம் ஒரு சில நாட்களை வந்து இது எதுக்கு இப்படி பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சும்மாவும் நம்ம மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு நம்ம கோயில் கோயிலாக போகிறது மட்டும் ஆன்மீக பக்தியோ பூஜையோ கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம கையால் நம்ம கடவுளுக்காக இப்போ 2 விளக்கு ஏற்றுறேன்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்து அது என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு, இந்த கோலம் போட்டு வெத்தலை வச்சு ஒரு விளக்கு ஏற்றுறேன்னா ஒரு பூஜை, அதெல்லாம் நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கணும் இந்த செயலில். இப்போ கூட இதெல்லாம் நான் செய்யணும்னு எந்த கடவுளும் கேட்கலை அப்படின்றது நான் சொல்ல வரல. நமக்கு நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து கொண்டு வரணும். நம்ம எல்லா விஷயங்களுமே வீட்டில் இருந்தே செய்யலாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் பெண்கள்லாம் யாரும் வீட்டை விட்டு கோயிலாக போனதில்லை. இப்போ தான் நம்ம கையில் வந்து ஃபோன் இருக்குது, அதில் நிறைய வீடியோ சொல்கிறாங்க, உடனே கிளம்பி போய் பார்த்துட்டு வரோம். அப்போல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்பயும் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எல்லா குடும்பத்துலேயும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் நாம் தான் வந்து அதை எப்படி கடந்து போகணும், அதுலேருந்து என்ன கற்றுக்கணும், எப்படி குடும்பத்தை மேலே கொண்டு வரணும், எப்படி நம்ம வந்து அதை அனுசரித்து போகணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நம்ம தான் கொண்டு வந்து அதை சரி பண்ணிக்கணுன்றது தான் என்னோடய கருத்து. இப்படி தான் நான் வந்து இப்போ எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது. அப்படியே குடும்பம் போயிட்டே இருக்குது. எதையும் பெருசாக யோசித்து பெருசாக எதுவும் பண்ணிக்கிறதில்ல. அப்படி நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை கடவுளுக்காக ஒரு 24 மணி நேரத்தில், இப்போ ஒரு மாதத்தில் 30 நாளில், வருஷத்தில் 365 நாளில் கடவுளுக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒரு முருகான்னு சொன்னோமா, இல்லை முருகருக்கு ஏதாவது செஞ்சோமா, சிவனுக்கு எதை யோசித்து பார்த்து நம்மளை மேலே கொண்டு வரக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு பக்தியை வந்து பூஜையாக செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே என்னோடய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆடி மாதத்தை பயன்படுத்தி நம்ம அடுத்தடுத்து பூஜைகள் வீடியோ போடுவோம், பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லனா, இதோட வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பூஜை முடிச்சுட்டு தான் வீடியோ போடுவோம். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாவிளக்கு போட்டுருங்க. வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து கடைசி வெள்ளிக்கிழமை வரைக்கும், வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வத்தை நினச்சி, அம்பாவை நினச்சி ஒரே ஒரு மாவிளக்கு வீட்டில் போட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு வெள்ளிக்கிழமை பூஜையில் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. எப்பவும் செய்கிற வெள்ளிக்கிழமை பூஜையில் மாவிளக்கு ஒன்று போடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். நமக்கு அம்பாளுக்குன்னு செய்கிற விஷயம் வந்து என்றைக்குமே அம்பாள் இந்த உலகத்துலேயே வந்து அம்மான்னு கூப்பிட்டா கண்டிப்பாக நம்ம பெற்றவங்க கூட கொஞ்ச நாளைக்கு தான் நம்மளோட இருக்கிறாங்க. நமக்கு வயசாகும் போது அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அம்பாள் வந்து நம்ம ஒரு குறைன்னு நம்ம அழுதோம்னாக்கா கண்டிப்பாக அவள் வந்து கை கொடுப்பா. அவளை நினச்சி நீங்கள் வந்து வீட்டில் ஒரு மாவிளக்கு ஏற்றுங்க. இது என்ன சொல்கிறது, என்னோடய பிரார்த்தனையாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்குரிய பலன் நீங்கள் அடுத்த வருஷத்தில் பார்க்கலாம். நம்ம எந்த பூஜையுமே செய்ய தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் எடுத்த உடனே நமக்கு எல்லா பலனும் கிடச்சிரும் அப்படின்னு கூட நம்ம நினச்சி செய்யக்கூடாது. கண்டிப்பாக அம்பாளுக்காக வீட்டில் ஒரு மாவிளக்கு போட்டுருங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.